அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சுன்னத்தான நோன்புகள் பற்றி நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். ஆஷுரா நோன்பு. முஹர்ரம் 10ஆம் நாள் நோற்கப்படும் நோன்பு ஆஷுரா. ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன் இந்த நோன்பு கட்டாயமாக இருந்தது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பின் விரும்பியவர் நோட்கலாம் என்ற நிலைக்கு வந்தது. இது எதுக்காக நம்ம நோக்கிறோம் அப்படின்னா, மூசா நபியையும் அவருடைய கூட்டத்தாரையும் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். இதற்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த நோன்பை நம்ம நோக்கிறோம் என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். கொழுக்கட்டை அவிக்கவோ, ரொட்டி சுடவோ, பஞ்சா இழுக்கவோ, தீ மிதிக்கவோ இல்லை. அல்லாஹ் எந்த ஆன்மாவுக்கும் அணிதிழைக்கலை. மனிதன் தனக்கு தானே அணிதிழைக்கிறான்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுதான். அப்போ மார்க்கத்தில் இல்லாததை நம்ம செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். விதத்தான காரியங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். 6 நோன்புகள். ரமலான் அடுத்த மாதமான ஷவ்வால் மாதத்தில் நோன்பு நோற்க ஆர்வமூட்டியிருக்காங்க. யார் ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதம் 6 நோன்பு நோக்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் ஆவார் என நபி அவர்கள் கூறினார்கள். இப்போ ஷவ்வால் மாத நோன்பு நோற்பதின் மூலம் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை நம்ம என்ன செய்யலாம், அடையலாம். அரஃபா நோன்பு. துல்ஹஜ் மாதம் பிறை 9 அன்று ஹாஜிகள் அரஃபா பெருவெளியில் தங்குவாங்க. அதனால் அந்த நாளுக்கு அரஃபா நாள் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த அரஃபா நாளில் ஹாஜிகள் நோன்பு நோற்க தடை உள்ளது. ஆனால் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அரஃபா நாளில் நோன்பு நோற்க நபி அவர்கள் ஆர்வமூட்டியிருக்காங்க. அரஃபா நாளில் நோன்பு நோற்பது அதற்கு முந்தைய வருடம் மற்றும் அடுத்த வருடத்திற்கான பரிகாரமாக அமையும் என நபி அவர்கள் கூறினார்கள். அப்போது நம்ம செய்யக்கூடிய அந்த முந்தைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கிறான். இதுக்கு இந்த சிறப்பு இருக்குது. வியாழன் மற்றும் திங்கள் நோன்பு நோற்பது. நபி அவர்கள் திங்கள், வியாழன் ஆகிய நாட்களை தேர்ந்தெடுத்து நோன்பு நோற்று வந்தார்கள். ஒவ்வொரு வியாழன் மற்றும் திங்கட்கிழமையில் அமல்கள் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றனர். எனவே நான் நோன்பு நோற்க நிலையில் எனது அமல் சமர்ப்பிக்கப்படுவதை விரும்புகின்றேன் என நபி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அமல் எடுத்துக்காட்டப்படும் போது நோன்பு நோற்ற நிலையில் நம்ம எடுத்துக்காட்டப்பட்டோம் அப்படின்னா அதற்கு சிறப்பான கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மாதம் 3 நோன்புகள். மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்பது 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்பீராக என நபி அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது வருடம் முழுவதும் நோன்பு நோற்பதுக்கு போன்றதாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். அப்போ 3 நாள் நோன்பு வைக்கிறது வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை நம்ம என்ன செய்யலாம், அடையலாம். இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தான நோன்புகளுடைய சிறப்பை அறிந்து அதன்படி அமல் செய்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.